வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வாழை இலையில சாப்பிட்றதுனால நன்மைகள் என்ன? ஓகே, வாழை இலை வந்து நம்ம பண்டைய காலத்துல இருந்து இருக்கு. இது எதனால முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா நம்ம வேற ஒரு பிளேட்லயோ ஒரு வாழை இலையில சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம் லைட்டா பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பிளேட்ல சாப்பிட்றப்ப ஒன்று யாராவது சாப்பிட்ட சாப்பாடா இருக்கும், இல்லைன்னா ஆல்ரெடி வச்ச ஃபுட்டு ஏதாவது ஒன்று அந்த இடத்துல ஃபங்கஸோ ஒரு வைரஸோ இருக்கும். அதை கிளீன் பண்ணுறதுக்காண்டி நம்ம எல்லாம் பார்த்தோன்னா சோப் போட்டு கழுவுறது, இப்போ அந்த இதுதான் போட்டு கழுவுவோம். இதனால அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல போவோம். பட் அந்த வாழையில சாப்பிடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக தான், ஃபுல்லாக இயற்கை தான். அந்த வாழையில வச்சு சாப்பிட்றப்ப நன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வாழையில சாப்பிட்றதுனால ஃபுட்டு வைக்கலாம், ஏகப்பட்ட ஃபுட்டு வைக்கலாம். பெரிய இலையா இருக்கணும். இப்போ பிளேட்னா கொஞ்சம் ஃபுட்டு தான் வைக்க முடியும். அதே இது ஒரு வாழையில சாப்பிட்டோம்னா நிறைய ஃபுட்டு வைக்கலாம். ஒரு 10 மேலே வெரைட்டிஸ் வைக்கலாம். அது இல்லாமல் ஃபங்க்ஷன்லாம் மேக்ஸிமம் அது வாழையில ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டு வைக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் உள்ள ஃபுட்டு இருக்கும். இந்த சத்துள்ள ஃபுட்டு வந்து வாழையில வச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அந்த வாழையில உள்ள சத்து எல்லாம் நம்ம உடம்புக்கு ஏறும். அந்த சத்தையே ஒரு தனி பெனிஃபிட் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து அந்த இது கொடுக்கும், ஜீரண சத்தை ஈஸியாக கொடுக்கும். ஏன்னா நம்ம கறி அடிச்சுட்டு அவுட்டுவோம். அந்த ஃபுட்டெல்லாம் டிஃப்ரெண்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது வாழையில வச்சு சாப்பிடும்போது அதோட சத்து வந்து ஜீரண சக்தி லைட்டாக கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது போக நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வாழையில சாப்பிட ஏற்பட்ட பெனிஃபிட் உண்டு. நம்ம எல்லாம் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வாழை இலையில பண்ண புரோட்டா, வாழை இலை அல்வா, இப்போ வாழை இலையை வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க. ஏன்னா வாழை இலையே அவ்வளோ சத்து, நம்ம வாழை இலையை சாப்பிட்ற அளவுக்கு இது உண்டு. ஏன்னா வாழை மரத்துல எந்த ஒரு இதுவும் வேஸ்ட் ஆகாது. வாழைத்தண்டுல இருந்து இலை, இது போக இந்த வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ எல்லாமே A to Z வந்து மனுஷனுக்கு தேவையான ஒன்று. இதனால வாழைப்பழத்தை வந்து வாழை சாப்பிட்றதுனால எந்த ஒரு தீங்கும் கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம இப்போ ஒரு பிளாஸ்டிக் பைட்ல ஏதோ சாப்பிட்டு நம்ம வெளியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மக்காது. ஒன்று வாழையில சாப்பிட்டு நம்ம வெளியே போட்டோம்னா அது மாடோ ஆடோ சாப்பிடுவோம். ஏன்னா அந்த இலையில அவ்வளோ சத்து இருக்கு, அந்த சோழி சாப்பிடுவோம். இதனால விலங்குகளுக்கு இந்த எக்கனாமிக் எந்த ஒரு தீங்குகளும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.